வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கையில பல சிக்கல்கள் இருக்கும் பொழுது இந்த மனவளக்கலை மன்றத்தின் உள்ளே நான் நுழைகிறேன். அதற்கு அப்புறம் இந்த தியானத்தின் மூலமாகவும் இந்த உடற்பயிற்சியின் மூலமாகவும் உடல்நலம், மனவளம், குடும்ப நலம் எல்லாமே மிக சிறப்பாக அமைந்தது. வாழ்க்கையின் சிக்கல்கள் கதிரவன் ஒளிபட்ட பனி விலகும் போல அப்படியே சிறிது சிறிதாக சிக்கல்கள் விலகி மிகப்பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கை உருவாக்கியது. எப்படி குழந்தைகளை படிக்க வைக்கப் போகிறோம் என்ற ஒரு பொருளாதார சூழ்நிலையில் இருந்தனா இன்று பிள்ளைகளை நல்ல விதமாக படிக்க வைத்து 2 பிள்ளைகள் அமெரிக்காவிலும் ஒரு பையன் சென்னையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது எல்லாமே மனிதன் தியானம் செய்வதன் மூலம் மன அமைதியும் முகத்தில் ஒரு தெளிவும், ஏன் முகமே மிகவும் அழகாக ஒரு மாறிவிடும். அந்த அளவுக்கு இந்த தியானம் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்க வல்லது. இது எல்லா மக்களுக்கும் +2 லெவலில் அட்லீஸ்ட் போய் சேர்ந்தால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அமைதியும் ஆனந்தமுமாக இருக்கும். அந்த வைப்ரேஷன் அவன் குடும்பத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அந்த நல்ல வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன் உலகம் முழுவதும் பரவி தான் சுற்றம் ஊர் உலகம் என்ற நிலையிலே எல்லாமே மிக அமைதியாக காட்சியளிக்கும். இயற்கையை ரசிக்கும் மனமும் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய ஒரு தகமையும் ஏற்படும். எனவே இந்த மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக நமக்கு வழங்கப்பட்ட இந்த உடற்பயிற்சியையும் தவத்தையும் காயகல்ப பயிற்சியையும் அகத்தாய்வு பயிற்சிகளையும் மேற்கொண்டு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைந்து சிறப்பாக வாழ முடியும் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறது. தவம் செய்வோம், தவம் செய்வோம், தவம் செய்வோம். வாழ்க வளம்.